மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். 4.5 ஆண்டுகள் நல்லாட்சி தந்த நாயகனே, 2026 தமிழகத்தின் முதல்வரே, எங்களின் இரும்பு தேசத்து கரும்பு மனிதரே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு 72வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக தான் விவாதம் போயிட்டு இருக்கு. இதுல என்ன முதற்கட்டமா இந்தியாவோட ரிட்டாலியேஷன் எப்போ இருக்கும், எப்படி இருக்கும்னு கேட்டு இந்த விஷயங்கள் தாண்டி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிட்டாலியேஷன் நம்ம இந்திய சைட்ல இருந்து தரப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல இருந்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் பேசும்போது பிஓகேல இருக்கக்கூடிய 42 தீவிரவாத முகாம்கள் ஒரு முக்கியமான டார்கெட்டா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப இந்த டார்கெட்ல பார்த்தோம், இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்தோம் அப்படின்னா, இதுல பிஓகேல 5 டார்கெட், பாகிஸ்தானுக்குள்ள 4 டார்கெட் அப்படின்ட்டு அது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னைக்கு நடந்த அந்த ஆர்மி பிரஸ் பிரீஃபிங்ல கூட பாகிஸ்தான் திருப்பியும் அவங்க சீனாங்க அப்படின்னா பதில் தாக்குதல் நிச்சயமாக இருக்கும்னு ஒரு இண்டிகேஷனும் கொடுக்கப்பட்டது. ஸோ வாட் நெக்ஸ்ட் ஃப்ரம் ஹியர்? நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் இந்தியாவோட தாக்குதல் பாகிஸ்தானோட மையப்பகுதியில் இருக்கிறது. பாலகோட் இதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்க. மையப்பகுதின்னா 160 கிலோமீட்டர்ஸ் டீப் இன்சைட், பாகிஸ்தானோட 160 கிலோமீட்டர் உள்ளே போய் தாக்குன முதல் தாக்குதல். கிட்டத்தட்ட 65-71 போர்களுக்கு பின்னால் இதுதான் முதல் தாக்குதல் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த தாக்குதல் நம்ம பாகிஸ்தானோட இன்சைட் டெரிட்டரிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணதில்லை. அதே சமயத்தில் முரிட்கே அட்டாக்கை நம்ம சின்னதாக எடை போடக்கூடாது. காரணம் என்னவென்றால், அது லாகோருக்கு வெறும் 25-30 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. கிட்டத்தட்ட லாகோரை அட்டாக் பண்ற மாதிரி. பாவல்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் அ கோர் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்களுக்கு ஏர்பேஸ் ஒன்று இருக்கு, கோர் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, பிளஸ் அங்கே இருக்கிற ஃபார்மேஷன்ஸ், இன்ஃபேண்ட்ரி ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது த லெவல் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். எப்பயுமே பாகிஸ்தானோட தன்மை, அவங்களோட இராணுவத்தின் தன்மை என்னவென்றால், அவர்களின் இந்த ஏவல் படையை, அதாவது இந்த தீவிரவாதி குழுக்களை தனியாக வைப்பதில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ இல்லை தனியாகவோ, முடிந்தவரை இராணுவ ஒரு தளவாடங்களுக்கு அருகிலேயோ இல்லை ஒரு கண்டோன்மெண்ட்டுக்கு அருகிலேயோ அங்கே தான் அவர்களுக்கு இடம் கொடுப்பார்கள். ஸோ சப்போஸ் இந்தியா அதை நோக்கி ஏதாவது பண்ண வேண்டும் என்றாலும் உடனே இராணுவம் அவர்களுக்கு ஒத்துழைக்க வர வேண்டும் என்றோ, அல்லது அவர்களின் விமானப்படை அதற்கு இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட வேண்டும் என்றோ, இது ரெண்டுமில்லை என்றாலும் அவர்களை தகர்த்தால் கூட, தகர்த்தது பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது அட்டாக், அவர்களை தகர்த்தார்கள் என்று ஒரு வர்ணனையும் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தையும் கட்டியமைக்க முடியும் அவர்களால். அப்படிதான் அவர்களின் நினைப்பு இருந்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், முதல் கட்டமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நமது RNDW ஆனது, NTRO நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆனது, அது இல்லாமல் நமது மற்ற இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள், டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள், சேட்டலைட் சம்பந்தப்பட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுற அமைப்புகள், இவர்களின் வேலை குறைந்து மதிப்பிடக்கூடாது. இதுல ஒரு சின்ன குறுக்கீடு என்னன்னா, இப்போ இந்த ஆபரேஷன்ல ரொம்ப முக்கியமா இந்த NTROடைய பங்களிப்பு பத்தி எல்லாருமே பேசுறாங்க. குறிப்பா நிறைய காலம்ஸ் சம்பந்தமா வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணாலும் அதை தாண்டின விஷயங்களை NTROடைய பங்கு இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஆபரேஷன்ல, குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல NTROடைய பங்களிப்பு எந்த இடத்துல இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? டு ஐடென்டிஃபை அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எது இராணுவ தளவாடம், எது இராணுவ அமைப்பின் அவர்களின் இடம், எது தீவிரவாத அமைப்புகள்.
தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் தங்கும் இடம் என்ன, அவர்கள் வசிக்கும் இடம் என்ன, அவர்கள் சேட்டலைட் இமேஜரி மூலம் அந்த இமேஜரியை புரிந்து கொண்டு அதை இன்டர்பிரட், அதாவது அதை பார்த்து அதிலிருந்து தெரிந்து கொண்ட விஷயங்களை புரியும் வண்ணம் இன்ஃபர்மேஷனாக மாற்றுவது, ஒரு புரிந்து கொள்ளும் விதமாக கருத்தாக மாற்ற வேண்டியது, ஒரு இன்புட்டாக மாற்ற வேண்டியது என்டிஆர்ஓவின் வேலை. அந்த வேலையை அவர்கள் கச்சிதமாக செய்துள்ளார்கள். ஸோ இது ஒரு சின்ன ஒரு வேலை என்று நாம் கருதக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தானில் யார் தீவிரவாதி யார் இராணுவம் அந்த டிஸ்டிங்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் கிரவுண்ட் லெவல் இன்ஃபர்மேஷன், சாட்டின்ட், பல்வேறு இன்ஃபர்மேஷன் சோர்சஸை கொலேட் பண்ணி அதை சேகரித்து அதை ஒன்றாக்கி அதிலிருந்து மைய கருத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து அதை உள்வாங்கி அதிலிருந்து இதுதான் நமக்கு தாக்க வேண்டிய முக்கியமான இடங்கள், தாக்குதலுக்கு இதை உட்படுத்தினால் போதும், இதை தாண்டி ஒரு டிகிரி எரர் இருந்தால் கூட இது இராணுவ தளவாடங்கள் சம்பந்தப்பட்ட இடம், இது இராணுவத்துக்கு சம்பந்தம், இது விமானப்படைக்கு சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னு அவங்களால பாகுபாடு பண்ணி துல்லியமாக இதுதான் இடம் என்ற அந்த கணிச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. தட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ரோல் தட் எவ்ரி ஒன் கேனாட் டூ. ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷன், இராணுவம், விமானப்படை, கப்பல் படை, RNW, ஒரு ஆர்கனைசேஷன் மாத்திரம் இல்லை, இது ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் துல்லியமாக கிரகித்ததின் பேரில் தான் நாம் யூஸ் செய்த குண்டுகளானது, ஸ்கேல்ப் மெசைல் ஆகட்டும், இல்லை ஹேமர் ஆகட்டும், இல்லை நாகாஸ்திரா, அதாவது அது அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் அதோட டார்கெட்டை சீக் பண்ணுற வரைக்கும். எப்படி பாம்பு ஆசிலேட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி அந்த டைப் நாகாஸ்திரா 1, 2ன்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் ஹேமர் இருக்கு. ஹேமர் அது அப்படியே ஸ்பின் ஆகிட்டே போயிட்டு சைலண்டாக போய் டார்கெட்டில் விழும். ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா, ஒரு பாம் அந்த பிரீஃபிங்லேயே போட்டு காமிச்சாங்க. அது ஹேமர். அதே ஸ்கேல் பண்றது நம்மளோட ரஃபேல்ல இருக்கக்கூடிய மெசைல் 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து தாக்கக்கூடிய ஃபெசிலிட்டி கொண்டது. அது ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மாதிரி, கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி ட்ரோன் மாதிரி தான் இருக்கும். அது ஹை ஸ்பீடில் போயிட்டு டார்கெட்டை அடிவரை சென்று தாக்கக்கூடும், பங்கர் பஸ்டர் மாதிரி. ஸோ அவர்கள் பாதாளத்தில் ஒளிந்திருந்தால் கூட அவர்கள் தப்ப முடியாது. ஸோ அதுக்குன்ட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சை டோட்டலாக அச்சீவ் பண்ணக்கூடிய அதோட மியூனிஷன் கெப்பாசிட்டி ஆகட்டும், அதோட ஸ்பீடு எல்லாமே மிக அதிகம். அதை கண்டுபிடிப்பதும் ரேடார்களுக்கு அது புலப்படுவதும் ரொம்ப கடினம். ஸோ இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பாகிஸ்தானின் சிஸ்டம்கள் எப்படி இருக்கின்றன, அவர்களின் அரண்கள் எப்படி இருக்கின்றன, பாதுகாப்பு அரண்கள், அதை நாம் துல்லியமாக கணித்துள்ளோம். அதை கணிக்காவிட்டால் எதை உபயோகப்படுத்த வேண்டும், எதை உபயோகப்படுத்த கூடாது என்பது நம்மளுக்கு புரிந்திருக்காது. கரெக்டா நான் சொல்றது? அது புரிந்த பட்சத்தில் தான் இதையெல்லாம் நாம் உபயோகித்துள்ளோம். அதனால் தான் நமக்கு பாகிஸ்தான் சொல்லிப்பாங்க, நான் 5 பிளேன் அடிச்சிட்டேன், 10 பிளேன் அடிச்சிட்டேன். அடித்ததுக்கான ப்ரூஃப் எங்கே? வேர் இஸ் அ ப்ரூஃப்? ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் தி ஈட்டிங் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். ஒரு பிளேனாவது அட்லீஸ்ட் அந்த உடைந்த துண்டாவது துகளாவது ஏதாவது ஒன்று கண்ணு காட்டுங்க சாமி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து கடைசியில் பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடு என்று நான் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பல சேனலுக்கு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அவங்க மக்களை ஏமாத்துறது மாத்திரம் இல்லாம அவர்களே ஏமாத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது பாகிஸ்தானோட டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி என்ன, அதுவும் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. இதுல இப்போ இனிஷியலா வந்த அப்டேட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்ன இன்னும் கூட நமக்கு ரொம்ப டீட்டெயில்டா ஆர்மியோடைய பிரீஃபிங்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனா இனிஷியலா வந்தது ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கா, ஒரு ஏர் ஸ்ட்ரைக், ட்ரோன் ஸ்ட்ரைக்கும் நடத்திருக்கிறாங்க, ஏர் ஸ்ட்ரைக்கும் நடத்திருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு தகவல்கள் வந்துச்சு. ஸோ இதுல இப்போ பிஓகேல நம்ம ஸ்ட்ரைக் பண்ணதுக்கும் பாகிஸ்தான்ல 4 லொகேஷன்ல ஸ்ட்ரைக் பண்ணதுக்குமான வித்தியாசம் ஏதேனும் இருக்கா?
குறிப்பா இந்த விஷயங்கள் ஆர்மி ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க சொல்லாத வரைக்கும் நம்ம வந்து சேம் டைப் ஆஃப் மியூனிஷன்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதா கருத வேண்டும். அதாவது அந்த பாம்புகள் அந்தந்த இலக்கும் அந்த இலக்கின் தன்மையும் பொறுத்து தான் அவர்கள் எதை உபயோகப்படுத்த வேண்டுமோ அதை உபயோகப்படுத்தி இருப்பார்கள். சப்போஸ் ஒரு கான்கிரீட் ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரோடு இருந்ததுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹேமர் எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைட் ஆர்க்கட் டார்கெட்ஸ்க்கு நாகாஸ்திரா போன்ற இதை யூஸ் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் உண்டு. எதை எங்கே யூஸ் பண்ணார்கள் என்பது அது என்னை பொறுத்தவரை அவங்க கிளாசிஃபைடு தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா எதிராளி வந்து அதை புரிந்து கொண்டால் அவன் டிஃபென்சிவ் மெக்கானிசம் எடுக்கிறதுக்கான அதாவது அவனை பாதுகாக்கும் அணுகுமுறையை அவன் நாடுவான். அதனால அந்த விஷயத்தில் எனக்கு அவ்வளோ டெப்தா போய் இந்திய ராணுவம் எக்ஸ்பிளைன் பண்ணதான் நான் பார்க்கல. அந்த 16 நிமிஷத்துல இந்த இடத்துல நாங்க இதை யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல நாங்க இதை யூஸ் பண்ணோம் அவங்க எங்கேயும் சொன்னதா நான் பார்க்கல. பட் எல்லாத்துக்குமே தனித்தனியா விஷுவல்ஸ் போட்டாங்க. விஷுவலை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அது சாட்டின் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ், அது நைட் விஷன்ல எடுத்திருக்காங்க. நீங்க விஷுவலை வச்சு நீங்க 100% வேணும்னா ஹேமரை கண்டுபிடிக்கலாம். அது அதுலயே தெரிஞ்சது, ஹேமர் போறது தெரிஞ்சது. மற்றது ரெண்டுத்தையும் நீங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது ஒரே இடத்தில் 2 விதமான இதை யூஸ் பண்ணியிருந்தா மியூனிஷன்ஸை யூஸ் பண்ணியிருந்தா ஸோ கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நான் சொல்ல வரேன்டான்னா, நீங்கள் முதல் கேட்ட கேள்வி இந்த இது வந்து தொடருமா அப்படின்ட்டு. இந்த தொடர்வதற்கான தேவை பாகிஸ்தானிடமிருந்து தான் வரும், நம்மிடமிருந்து வராது. நாம் இதை தொடர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக இன்று வரை இல்லை. ஆனால் பாகிஸ்தான் இதை தொடரும், இல்லை அதற்கு தகுந்த நமக்கு ஏதாவது பதிலடி கொடுக்க வேண்டும் என்றோ, இல்லை நம்மை அச்சுறுத்த வேண்டும் என்றோ, அல்லது இன்னொரு தாக்குதல் இது போல் ஒரு தாக்குதலுக்கு முயன்றாலோ இது தொடரும். இல்ல அதுல இப்போ ரொம்ப ரீசெண்டா நடந்த விஷயம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. காஷ்மீரோடைய எல்லையில இருக்கக்கூடிய பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வந்து எல்ஓசில குப்பாரா இதுல வந்து ஷெல்லிங் வந்து தொடங்கி இருக்கு. ஒரு சில இந்தியன் சிவிலியன்ஸும் 10 கிட்டத்தட்ட 10 பேர் மரணம் அடைந்துள்ளனர், 20 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். ஸோ அங்க வந்து இப்போ இந்த ஆர்மி டேங்கர்ஸையும் வந்து அது நோக்கி வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க, அது மூலியமா தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான இப்போ இந்த தரை தாக்குதலையும் வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து எல்லையோரங்களில் தொடங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ இதுக்கு நம்மளோட ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது எப்படி? நம்மளுக்கும் 155mm கன்ஸ் இருக்கு. நீங்க மறந்துடக்கூடாது, பாகிஸ்தான் வந்து இட் இஸ் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் 155mm ஆர்ட்டிலரி ஷெல்ஸ். அவர்கள் இருப்பில் இருக்கும் ஆர்ட்டிலரி ஷெல்களானது 35 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஷெல்கள் ரொம்ப குறைவாகத்தான் உள்ளது. நம்மிடம் அது கணிசமான ஒரு தேவைக்காக நாம் வைத்திருக்கிறோம். அது பாகிஸ்தான் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஷெல்ஸை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்தார்கள். இந்தியா மீது தக்க தாக்குதல் நடத்தினார்கள். இந்திய இராணுவ பங்கர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இராணுவத்திற்கு ஏற்றுக்கொள்ளாதவாறு கேஷுவாலிட்டிஸை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று அவர்கள் மக்கள் நடுவே அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் பாகிஸ்தான் மக்களிடையே பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது மிகப்பெரிய கோபம் உள்ளது. ஏன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி, நீ சைனா கிட்டேருந்து HQ-9 ஒன்று வாங்கின, ஆமாம், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? தூங்கிட்டு இருந்துச்சா? சரி, ரேடார் சிஸ்டம்ஸ் நீ எத்தனையோ வாங்கி வச்சிருந்த, அந்த ரேடார் சிஸ்டம் எல்லாம் எதுக்கு? சரி, ரேடார் சிஸ்டம் போனா போகுது. உன்னோட சொந்த ஆர்மி யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது? அட்வான்ஸ் அலாம் ஏன் கொடுக்கல? வாட் ஃபெயில்டு? தெர் இஸ் சம் நமக்கு எப்படி வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று நாம் வந்து பெஹல்காமை சொன்னோமோ, அது மாதிரி அவர்கள் மக்களும் அவர்களை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் சொல்லுவாங்க. பட் லெட் மீ ரிமைண்ட் யூ, தெர் இஸ் நத்திங் கால்ட் 100% இன்டெலிஜென்ஸ். வாய்ப்பே இல்லை. யாருமே 100% இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லவே முடியாது. there might be security failures. அவர்கள் இந்தியாவின் முன்னேற்பாடுகளை கணிக்க தவறி இருப்பார்கள். டு predict what the other side is going to do. இன்னொரு நம் எதிரி நாடானது
என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கையில் எடுக்கும் என்பதை அவர்களை உத்து கவனித்தால் நமக்கு சில விஷயங்கள் புலப்படும். உதாரணத்துக்கு ஆசிம் முனீரோட ஸ்டேட்மெண்ட், இந்துக்களும் நாமும் ஒன்றல்ல, கலாச்சாரத்தில் ஒன்றல்ல, மொழியால் ஒன்றல்ல, மதத்தால் ஒன்றல்ல, எல்லாம் ஒரு வரிசையா ஒரு பட்டியலே அடுக்கினார். அப்போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் he is planning something big அப்படின்ட்டு. அது சொன்ன ஒரு 3-4 நாளைக்கெல்லாம் இந்த அட்டாக் நடந்தது. ஸோ நம் பிரதமர் என்று எலக்கு பெரியது நேரம் குறைவானது என்று சொன்னாரோ அப்போ பாகிஸ்தானுக்கு புலப்பட்ட இருக்க வேண்டும், நாம் தாக்கக்கூடிய பகுதிகளானது 1-2 இடங்களாக இருக்க போவதில்லை என்று. என்னை பொறுத்தவரை இந்த ஸ்ட்ராட்டஜியை precision guided speedy attack with concentration of force. நம்மளோட மொத்த பலத்தையும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி துல்லியமாக துரிதமாக அதை செயல்படுத்தியுள்ளோம். அதனால் எதிரியின் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், எதிரியின் தன்மையாகட்டும் முழுதும் நிலை குலைந்தது. அவர்கள் அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கே பல மணி நேரம் ஆகும். இதைதான் போர் தந்திரத்தில் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். எந்த ஒரு இராணுவமானாலும் எங்கே எப்போது நான் தாக்கப் போகிறேன் என்பதை எதிராளிக்கு தெரிவித்துவிட்டு தாக்க மாட்டான். அது வெறும் படங்களில் தான் நடக்கும். உண்மையில் யாரும் சொல்லிவிட்டு தாக்க மாட்டார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா, இப்போ இந்த இந்தியாவுடைய டார்கெட்ஸ்ல நம்ம அந்த இடங்களை எப்படி தேர்வு செய்தோம் அப்படிங்கிற ஒரு அனலிசிஸ்குள்ள போகும்போதே ஒரு 3 இயக்கங்கள் தான் ஹைலைட்டா வச்சு, ஹிஸ்புல் முஜாஹிதீனோட 2, லஷ்கர் தொய்பாவோட 3, ஜெய்ஷே முகமதோட 4. ஸோ இந்த இயக்கங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா அதுல டார்கெட்ஸும் மிஸ் ஆயிருக்கிறதாகவும், இப்போ குறிப்பா ஹஃபீஸ் சையத் இந்த தாக்குதல் நான் எதிர்பார்த்ததுதான். நான் கிளியரா சொல்லிடுறேன். ஹஃபீஸ் சயீத் ஆகட்டும், மௌலானா மசூத் அசர் ஆகட்டும், அவர்கள் உயிர் பிழைப்பதற்கு காரணங்கள், சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏனென்றால் அவர்களை அந்த இடத்தில் அவர் வைக்க வேண்டிய தேவையில்லை என்று இந்த போர் மூலம் அபாயம் ஏற்பட்டதோ அன்றே பாகிஸ்தான் ராணுவம் அவர்களை பாகிஸ்தான் கண்டோன்மெண்ட்டுக்குள், சேஃப் ஹவுஸுக்குள் அவர்களை அப்புறப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அவர் குடும்பத்தினர் அதே இடத்தில் வசிக்கும் சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கும். ஹஃபீஸ் சயீதின் நெருங்கிய சொந்தக்காரர்கள் இறந்திருக்கிறார்கள். மௌலானா மசூத் அசரின் நெருங்கிய சொந்தக்காரர்கள் இறந்திருக்கிறார்கள். குடும்பத்தாரே 10 பேருக்கு மேற்பட்டோர் இறந்ததாக செய்திகள் கூறுகின்றன. ஹஃபீஸ் சயீதின் குடும்பத்தாரும் இறந்திருக்கிறார்கள். ஆனால் ஹஃபீஸ் சயீதியோ மௌலானா மசூத் அசரியோ அவர்கள் அப்புறப்படுத்தியது கிட்டத்தட்ட 7-10 நாட்களுக்கு முன்னாலேயே இது நடந்திருக்கும், இன்றல்ல. ஏனென்றால் இந்தியா இதற்கு என்று தண்ணியை நாம் மூடினோமோ, என்று ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓடாது என்று பிரதமர் அறிவித்தாரோ, என்று இதற்கான தக்க பதில் நாங்கள் தருவோம், எங்கிருந்தாலும் இவர்களை தேடி நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்போம் என்று உள்துறை மந்திரி அறிவித்தாரோ அன்றே பாகிஸ்தான் ஆர்மிக்கு அது புரிந்துவிட்டது யார் இலக்காக இருக்க போகிறார்கள் என்று. ஆனால் பாகிஸ்தான் ஆர்மிக்கு புரியாமல் இருந்தது என்னவென்றால் இந்த தாக்குதலானது எந்த விதத்தில் நடைபெறப் போகிறது என்று. தட் வாஸ் an element of surprise. நன்றி சார். பல்வேறு கேள்வி பதில் வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த். நன்றி. ஜெய் ஹிந்த்.